அந்த சிறிய அறையின் ஜன்னல் ஓரம் அமர்ந்து வெளியே தெரியும் வானத்தை பார்த்து கொண்டு இருந்தாள் மீனா. மாலை நேரத்து சூரியன் மெல்ல மறைந்து வானம் செந்நிறமாக மாறிக்கொண்டு இருந்தது. பறவைகள் கூட்டம் கூட்டமாக தங்கள் கூடுகளை நோக்கி திரும்பிக் கொண்டு இருந்தன. ஆனால் மீனாவின் வாழ்க்கையில் மட்டும் திரும்புவதற்கு எந்த கூடும் இல்லாதது போன்ற ஒரு வெறுமை கவிழ்ந்திருந்தது. 20 வயதில் ஒரு பெண்ணின் உலகம் இவ்வளவு சீக்கிரம் சுருங்கிவிடும் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. மீனாவின் திருமண வாழ்க்கை என்பது ஒரு மெல்லிய கனவு களைவதைப் போல மிக வேகமாக முடிந்துவிட்டது. ரமேஷுடனான அந்த 2 மாத வாழ்க்கை அவளுக்கு பல வண்ணங்களை காட்டியது. ஆனால் ஒரு மழைக்கால இரவில் நிகழ்ந்த அந்த பயங்கரமான கார் விபத்து ரமேஷை பறித்து கொண்டதோடு மீனாவின் நெற்றியில் இருந்த குங்குமத்தையும் அவளது கண்களில் இருந்த ஒளியையும் சேர்த்து துடைத்தெறிந்து விட்டது. அந்த விபத்திற்கு பிறகு அவள் ஒரு சலனமற்ற சிலையாகவே மாறிப்போனாள். அவளது அழுகையும் கதறலும் அடங்கிய பிறகு அண்ணன் மனோஜ் அவளை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தார். மீனா, இனி இதுதான் உன்னுடைய வீடு. நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன் என்று அவர் சொன்னபோது அண்ணனின் கரங்கள் பாதுகாப்பான கரங்களாக அவளுக்கு தெரிந்தன. ஆனால் அந்த பாதுகாப்பு என்பது சில நாட்களிலேயே ஒரு கட்டுப்பாட்டு வளையமாக மாறும் என்று அவள் அப்போது உணரவில்லை. மனோஜ் ஒரு அரசு அலுவலகத்தில் கண்காணிப்பாளராக பணிபுரியும் நபர். அவருக்கு தன் சமூக அந்தஸ்து மற்றும் கௌரவம் என்பது உயிரை விட மேலானது. அலுவலகத்திலும் சரி வெளியிலும் சரி தன்னை எவரும் குறை சொல்லிவிடக் கூடாது என்பதில் அவர் மிக கவனமாக இருப்பார். மீனா தன் வீட்டிற்கு வந்த பிறகு அந்த கௌரவ பயம் இன்னும் அதிகமாகியது. காலை விடிந்ததும் அந்த வீட்டில் ஒரு விதமான நிசப்தம் நிலவும். மனோஜ் காலை உணவருந்த அமரும்போது மீனாவின் அண்ணி கவிதா பதற்றத்துடனே பரிமாறுவாள். மனோஜின் முகம் எப்போதும் மாறு என்று கணிக்க முடியாது. மீனா எங்கே என்று ஒரு நாள் காலை மனோஜ் அதிகார குரலில் கேட்டார். அறையில் இருக்கிறாள், விளக்கு அணைந்து விட்டது, இன்னும் எழுந்திருக்கவில்லை என்று நினைக்கிறேன் என்றாள் கவிதா மெதுவாக. மனோஜ் தனது தேநீர் கோப்பையை கீழே வைத்துவிட்டு, ஒரு விதவை பெண் இப்படி அதிக நேரம் தூங்குவது வீட்டிற்கு நல்லதல்ல கவிதா. அவள் விடியற்காலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு தெய்வத்தின் முன்னால் அமர வேண்டும். இதையெல்லாம் நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? நாளைக்கு யாராவது வீட்டிற்கு வந்தால் உன் தங்கை இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் இருக்காளே என்று என்னை கேட்க மாட்டார்களா என்றார். மனோஜின் வார்த்தைகள் சுவரில் மோதி எதிரொலித்தன. அறையிலிருந்து வெளியே வந்த மீனா இதையெல்லாம் கேட்டுவிட்டு தலை குனிந்து நின்றாள். அவளது கண்கள் கலங்கின. தான் இந்த வீட்டில் ஒரு சுமையாகவோ அல்லது அண்ணனின் கௌரவத்திற்கு வரும் ஒரு அச்சுறுத்தலாகவே இருப்பதை அவள் உணர்ந்த தருணங்கள் அவை. மீனா எப்போதும் வெள்ளை அல்லது வெளிர் நிற புடவையே உடுத்த வேண்டும் என்பது மனோஜின் எழுதப்படாத விதி. ஒரு முறை தவறுதலாக அவள் ஒரு அடர் நீல நிற புடவையை உடுத்திய போது மனோஜ் காட்டிய கோபம் அவளை நடுங்க வைத்தது. மீனா, நீ உன்னுடைய நிலையை மறந்துவிடாத. மற்ற பெண்களை உடுத்துவது போல நீ உடுத்தினால் பார்ப்பவர்கள் உன்னை தவறாக பேசுவார்கள். நீ அடக்கமாக இருந்தால்தான் எனக்கும் மரியாதை என்றார். அண்ணி கவிதா மீனாவின் மேல் மிகுந்த அன்பு கொண்டவள். மனோஜ் இல்லாத நேரங்களில் மீனாவின் அருகில் அமர்ந்து அவளது கைகளை பிடித்து கொண்டு ஆறுதல் சொல்லுவாள். மீனா, அண்ணன் பேசுவதை மனதிற்குள் எடுத்துக்கொள்ளாதே. அவருக்கு உன்மேல் அக்கறை உண்டு. ஆனால் அதை வெளிப்படுத்தும் விதம்தான் தவறாக இருக்கிறது. காலம் மாறும்போது எல்லாம் சரியாகிவிடும் என்பாள். ஆனால் கவிதாவிற்கும் தெரியும் மனோஜின் கௌரவ பித்து அவ்வளவு சீக்கிரம் மாறாது என்று. கவிதா ஒரு பட்டதாரி என்றாலும் திருமணத்திற்கு பிறகு மனோஜின் விருப்பப்படி இல்லத்தரசியாகவே மாறிப்போனாள். தன் உணர்வுகளை அடக்கி வாழும் கவிதாவுக்கு மீனாவின் துயரம் ஒரு கண்ணாடியைப் போல தெரிந்தது. நாட்கள் செல்ல செல்ல மீனாவுக்கு அந்த வீட்டு சுவர்கள் தன்னை நெருக்குவது போல தோன்றியது. ரமேஷுடன் செலவிட்ட அந்த சிறிய காலத்தின் நினைவுகள் அவளை அலைக்கழித்தன. ஏன் நான் மட்டும் உயிரோடு இருக்கிறேன் என்ற கேள்வி அவளுக்குள் ஓயாமல் எழுந்து கொண்டு இருந்தது. அவள் யாருடனும் அதிகம் பேசாமல் ஒரு மூலையில் அமர்ந்து பழைய புத்தகங்களை வாசிப்பதிலேயே காலத்தை கழித்தாள்.
ஒரு நாள் மதிய நேரம் மனோஜ் அலுவலகத்தில் இருந்தபோது கவிதா மீனாவின் அறைக்குள் நுழைந்தாள். மீனா ஜன்னல் வழியாக வெறித்து பார்த்து கொண்டு இருந்தாள். மீனா, உன்னோட கொஞ்சம் பேச வேண்டும் என்றாள் கவிதா. மீனா மெல்ல திரும்பி பார்த்தாள். சொல்லுங்க அண்ணி. நீ இப்படி முடங்கி கிடப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. உனக்கு தான் பிஎட் பட்டப்படிப்பு இருக்கிறதே, ஏன் ஒரு பள்ளியில் ஆசிரியை வேலைக்கு முயற்சி செய்யக்கூடாது? உனக்கு ஒரு வருமானம் வரும். அதைவிட முக்கியமாக உன் மனம் அந்த பழைய நினைவுகளிலிருந்து வெளியே வரும் என்றாள் கவிதா. மீனாவின் கண்களில் ஒரு சிறிய மின்னல் தோன்றி மறைந்தது. எனக்கும் ஆசைதான் அண்ணி, ஆனால் அண்ணன் சம்மதிப்பாரா? ஒரு விதவை பெண் வேலைக்கு செல்வதையும் வெளியுலக மனிதர்களுடன் பழகுவதையும் அவர் அனுமதிப்பாரா என்று கேட்டாள். நான் அவரிடம் பேசுகிறேன் மீனா. அவர் உன் அண்ணன்தானே. உன் நன்மைக்கு என்று சொன்னால் கண்டிப்பாக புரிந்து கொள்வார் என்று கவிதா உறுதியளித்தாள். அன்று இரவு மனோஜ் வீட்டிற்கு வந்தபோது கவிதா அவரிடம் இந்த விஷயத்தை பற்றி பேசத் தொடங்கினாள். ஆரம்பத்தில் மனோஜ் கடுமையாக மறுத்தார். வேலைக்கா? என் தங்கை பள்ளியில் போய் வேலை செய்ய வேண்டுமா? என் சம்பாத்தியத்தில் உங்களுக்கு என்ன குறை இருக்கிறது? ஊரில் இருப்பவர்கள் மனோஜால் தன் தங்கையை காப்பாற்ற முடியவில்லை, அதனால் வேலைக்கு அனுப்பிவிட்டான் என்று பேச மாட்டார்களா என்று ஆவேசப்பட்டார். கவிதா இந்த முறை பின்வாங்கவில்லை. என்னங்க, இது கௌரவத்தை பற்றியது அல்ல, மீனாவின் மனநிலையை பற்றியது. அவளை இப்படியே விட்டுவிட்டால் அவள் மனநலம் பாதிக்கப்படும் அபாயம் இருக்கிறது. அவளுக்கு ஒரு மாற்றம் தேவை. அவள் 4 குழந்தைகளை பார்த்தால் அவளது துயரம் குறையும். நீங்கள் வேண்டுமானால் பாருங்களேன், அவள் வேலைக்கு செல்லத் தொடங்கிய பிறகு அவளது முகம் எவ்வளவு தெளிவாக இருக்கும் என்றாள். மனோஜ் நீண்ட நேரம் யோசித்தார். கவிதா சொன்னதில் இருக்கும் உண்மை அவருக்கு உரைத்தது. ஆனால் அவரது கௌரவம் இன்னும் அவரை தடுத்து கொண்டு இருந்தது. சரி, ஆனால் சில நிபந்தனைகள். அந்த பள்ளி நம் வீட்டிற்கு மிக அருகிலேயே இருக்க வேண்டும். அவள் யாரிடமும் தேவையில்லாமல் பேசக்கூடாது. பள்ளி முடிந்ததும் நேராக வீட்டிற்கு வந்துவிட வேண்டும். அங்கேயும் அவள் விதவை கோலத்தில்தான் செல்ல வேண்டும். எக்காரணம் கொண்டும் என் கௌரவத்திற்கு பங்கம் வரக்கூடாது என்றார். மனோஜின் இந்த அனுமதி மீனாவிற்கு ஒரு பெரும் விடுதலை உணர்வை தந்தது. அவள் அன்று இரவு நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதியாக உறங்கினாள். ரமேஷ் இறந்த பிறகு முதல் முறையாக தன் எதிர்காலத்தை பற்றி ஒரு சிறிய நம்பிக்கையுடன் அவள் யோசிக்கத் தொடங்கினாள். மறுநாள் காலை கவிதா ஒரு நல்ல செய்தியுடன் மீனாவை எழுப்பினாள். மீனாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நன்றி அண்ணி, உங்களால் தான் எனக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என்று கவிதாவை கட்டி கொண்டாள். மீனா அருகில் இருந்த ஒரு தனியார் பள்ளியில் நேர்காணலுக்கு சென்றாள். அவளது கல்வி தகுதியை கண்டு அவர்கள் உடனடியாக வேலை வழங்கினர். பள்ளி முதல்வர் அவளது நிலையை கேட்டு வருத்தப்பட்டாலும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மீனா, இங்குள்ள சூழல் உங்களுக்கு பிடிக்கும் என்று ஊக்கமளித்தார். வேலைக்கு செல்லும் முதல் நாள் வந்தது. மீனா வழக்கம் போல் ஒரு வெள்ளை நிற பருத்தி புடவையை உடுத்தி நெற்றியில் பொட்டு வைக்காமல் தயாரானாள். கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தபோது அவளுக்கு ஒரு விதமான வலி ஏற்பட்டது. ஒரு காலத்தில் இதே கண்ணாடியில்தான் எவ்வளவு அலங்காரங்களுடன் ரமேஷுக்காக காத்திருந்தாள். இப்போது அதே கண்ணாடி ஒரு சோகமான முகத்தை பிரதிபலித்தது. மனோஜ் அவளை வாசலில் நிறுத்தி, ஞாபகம் இருக்கட்டும் மீனா, நீ வெளியே செல்லும்போது உன்னை பலரும் பார்ப்பார்கள். உன் ஒவ்வொரு அசைவும் அடக்கமாக இருக்க வேண்டும். மற்ற பெண்களைப் போல சிரிப்பதோ அரட்டை அடிப்பதோ கூடாது. உன் வேலை, உன் வீடு, இதுதான் உன் உலகம் என்று மீண்டும் எச்சரித்தார். பள்ளியில் வேலைக்கு சேர்ந்த அந்த முதல் வாரம் மீனாவிற்கு ஒரு புதிய பிறவியைப் போல இருந்தது. இத்தனை நாட்களாக 4 சுவர்களுக்குள் முடங்கி கிடந்தவளுக்கு வகுப்பறையின் கரும்பலகையும் குழந்தைகளின் கூச்சல் சத்தமும் ஒரு புது தெம்பை கொடுத்தன.
2ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு தமிழ் பாடம் எடுக்கும் பொறுப்பு அவளுக்கு வழங்கப்பட்டு இருந்தது. அம்மா, ஆடு, இலை என்று அவள் சொல்லிக் கொடுக்க அந்த மழலைகள் அதை திரும்ப சொல்லும் அழகை காணும்போது மீனாவின் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அண்ணன் மனோஜ் விதித்த சிரிக்கக்கூடாது என்ற நிபந்தனை வகுப்பறையில் தானாகவே உடைந்து போனது. தினமும் காலையில் 9:30 மணிக்கு பள்ளி தொடங்க வேண்டும். மீனாவின் வீட்டிலிருந்து பள்ளிக்கு செல்ல சரியாக 10 நிமிடம் நடக்கும் தூரம்தான். பேருந்து நிறுத்தத்தை கடந்து ஒரு அரச மரத்தின் அடியில் இருக்கும் அந்த சிறிய சந்தையை தாண்டி சென்றால் பள்ளியை அடையலாம். அந்த நடைப்பயணம்தான் மீனாவின் அன்றாட வாழ்வில் அவளுக்கு கிடைத்த ஒரே சுதந்திர நேரம். அந்த நேரத்தில் அவளை கண்காணிக்க அண்ணனோ அல்லது அண்ணியின் அக்கறையுள்ள பார்வைகளோ இருக்காது. அப்படி ஒரு செவ்வாய்க்கிழமை காலை மீனா தனது புத்தக பையுடன் வேகமாக நடந்து கொண்டு இருந்தாள். அன்று வானம் மேகமூட்டத்துடன் இருந்தது. சட்டென்று மழை பெய்யத் தொடங்கியது. அந்த பகுதியில் ஒதுங்குவதற்கு பெரிய கடைகள் எதுவும் இல்லை. மீனா தனது பருத்தி புடவையை நனைந்துவிடக்கூடாது என்ற கவலையில் ஒரு சிறிய மரத்தின் நிழலில் நின்றாள். இந்தாங்க, குடை வச்சுக்கங்க என்று ஒரு கனிவான குரல் அவள் சிந்தனையை கலைத்தது. நிமிர்ந்து பார்த்தாள். ஒரு வாலிபன் கையில் ஒரு பெரிய கருப்பு குடையுடன் நின்று கொண்டு இருந்தான். என் பெயர் சுரேஷ். இந்த தெருவின் கடைசி வீட்டில் எனது தாயுடன் வசிக்கிறேன் என்றான். மீனா தயக்கத்துடன் பரவாயில்ல, நான் போயிடுவேன் என்றாள். மனோஜின் எச்சரிக்கைகள் அவள் காதுகளில் ஒலித்தன. தெரியாத ஆண்களிடம் பேசாதே, மழையில் நனைஞ்சா உடம்பு சரியில்லாமல் போயிடும். உங்கள் ஸ்கூல் இங்கே பக்கத்தில் தானே, வாங்க, நான் உங்களை அங்கே விட்டுடுறேன் என்றான் சுரேஷ். அவனது கண்களில் எந்த விதமான கெட்ட எண்ணமும் தெரியவில்லை. மாறாக ஒரு சக மனிதனுக்கு உதவும் அக்கறை மட்டுமே இருந்தது. மீனா வேறு வழியின்றி அவனது குடைக்குள் ஒதுங்கினாள். சுரேஷ் அவளை தொடாமல் சற்று தள்ளியே நடந்தான். அந்த மரியாதையான நடத்தை மீனாவுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை தந்தது. உங்கள் பேர் மீனா தானே? மனோஜ் சாரோட தங்கை. எனக்கு உங்களை முன்னாடியே தெரியும் என்றான் சுரேஷ் அமைதியாக. மீனா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். உங்களுக்கு அண்ணாவை தெரியுமா? ஆமாம், நான் பக்கத்து தெருதான். ரமேஷ் சார் விபத்தில் மறைஞ்சதுக்கு அப்போ ஊரே வருத்தப்பட்டுச்சு. நீங்கள் அப்புறம் வெளியே வர்றதே இல்லை. இப்போ இந்த ஸ்கூலில் டீச்சராக சேர்ந்திருக்கிறத கேட்டு சந்தோஷப்படுறேன் என்றான் சுரேஷ். சுரேஷின் பேச்சில் எந்த பரிதாபமும் இல்லை. பொதுவாக மீனா வெளியே செல்லும்போது மக்கள் அவளை பார்க்கும் விதத்தில் ஒருவித ஐயோ பாவம் என்ற உணர்வு இருக்கும். ஆனால் சுரேஷ் அவளை ஒரு சாதாரண தோழியைப் போல நடத்தினான். அந்த இயல்புத்தன்மை மீனாவுக்கு மிகவும் பிடித்திருந்தது. பள்ளியின் வாசலில் அவளை விட்டுவிட்டு, நாளைக்கு குடைய மறக்காமல் எடுத்துட்டு வாங்க, மேகம் சரியில்லை என்று சொல்லிவிட்டு புன்னகையுடன் விடைபெற்றான். அன்று முழுவதும் மீனாவுக்கு சுரேஷின் முகம் நினைவிலேயே இருந்தது. ஏன் அவன் என்னிடம் இவ்வளவு இயல்பாக பேசினான்? அண்ணன் சொல்வதைப் போல எல்லா ஆண்களும் மோசமானவர்கள் இல்லையோ என்று அவள் முதன் முறையாக சிந்திக்கத் தொடங்கினாள். மறுநாள் காலை மீண்டும் அதே இடத்தில் சுரேஷ் எதிரே வந்தான். குடை எடுத்துட்டு வந்தீங்களா என்று சிரித்து கொண்டே கேட்டான். மீனா தனது பையில் இருந்த குடையை காட்டி எடுத்துட்டு வந்தேன் என்றாள். மெல்ல மெல்ல அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு நட்பு மலரத் தொடங்கியது. சுரேஷ் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்ப்பவன். அவனது உலகம் புத்தகங்களாலும் தொழில்நுட்பத்தாலும் நிறைந்தது. அவன் மீனாவின் மீது ஒரு மெல்லிய அக்கறையை காட்டினான். அவள் வாசிக்கும் புத்தகங்களை பற்றி விசாரிப்பான். நீங்கள் வெறும் பாட புத்தகங்களை மட்டும் படித்தா போதாது மீனா, உலகத்தில் நிறைய விஷயங்கள் நடக்குது. ஜெயகாந்தன், புதுமை பித்தன் கதைகளை படிங்க. அப்போதான் மனுஷங்களோட மனசு எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு புரியும் என்று ஒரு முறை அவன் சொன்னான். அவன் சொன்னது போலவே அடுத்த நாள் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தான். இதை படித்து பாருங்க என்றான்.
மீனாவுக்குள் ஒரு பக்கம் பயம் இருந்தது. அண்ணன் இந்த உறவை கண்டால் கண்டிப்பாக தவறாகவே புரிந்து கொள்வார். ஆனால் சுரேஷுடன் பேசும் அந்த சில நிமிடங்கள் அவளுக்கு ஒரு மருந்தாகவே அமைந்தன. வீட்டில் நிலவும் அந்த இறுக்கமான சூழலிலிருந்து தப்பிக்க அவளுக்கு கிடைத்த ஒரே வடிகால் சுரேஷ்தான். வீட்டில் வழக்கம் போல மனோஜின் அதிகாரங்கள் தொடர்ந்தன. ஒரு நாள் இரவு உணவின் போது, மீனா, இன்னைக்கு பள்ளி முடிஞ்சு வரும்போது ஏன் 5 நிமிஷம் லேட்? நான் பால்கனியில் நின்றுட்டு இருந்தேன். நீ தெருமுனையில் வரும்போது யாரோ ஒருத்தன் பைக்கில் போனானே, அவனை திரும்பி பார்த்தையா என்று மனோஜ் கேட்டார். மீனா அதிர்ந்து போனாள். இல்லைண்ண, நான் யாரையும் பார்க்கல. இன்னைக்கு ஸ்டாஃப் மீட்டிங் இருந்தது, அதான் லேட் என்று பொய் சொல்ல வேண்டியது ஆயிற்று. அவளது கைகள் நடுங்கின. அண்ணன் தன்னை இவ்வளவு தூரம் வேவு பார்க்கிறார் என்பது அவளுக்கு மிகுந்த மனவலியை தந்தது. மீனாவின் அருகில் நின்ற கவிதா நிலையை புரிந்து கொண்டாள். மனோஜ் தூங்கிய பிறகு மீனாவின் அறைக்கு வந்தாள். மீனா, நீ ஏதாவது மறைக்கிறியா? உன் முகமே சரியில்லை என்றாள் கவிதா மென்மையாக. மீனா கவிதாவின் மடியில் தலை சாய்த்து அழத் தொடங்கினாள். அண்ணி, நான் எந்த தப்பும் செய்யலை. ஆனால் அண்ணன் என்னை ஒரு குற்றவாளி போலவே பார்க்கிறார். வெளியுலகமே எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் சுரேஷ் ஒருத்தன்தான் என்கிட்ட என்னை ஒரு மனுஷியை மதித்து பேசுகிறான். அவன் வெறும் நண்பன்தான் அண்ணி. அவன்கிட்ட பேசும்போது தான் உணர்வுகள் இல்லாத ஜடம் இல்லை, உயிரோடு இருக்கிற ஒரு பொண்ணுன்னு எனக்கு தோணுது என்று குமுறினாள். கவிதா திடுக்கிட்டாள். சுரேஷ் யார் என்பது அவளுக்கு தெரியும். அவன் நல்லவன்தான் என்றாலும் மனோஜின் கோபத்திற்கு முன்னால் இந்த நட்பு தப்பானது என்பது அவளுக்கு புரிந்தது. மீனா, பார்த்து இரு. அண்ணனுக்கு தெரிஞ்சா நிலைமை மோசமாயிடும். அந்த சுரேஷ் தம்பிக்கிட்ட கொஞ்சம் கவனமாகவே பழகு என்று எச்சரித்தாள். நாட்கள் செல்ல செல்ல சுரேஷ் மற்றும் மீனாவின் நட்பு ஆழமானது. சுரேஷ் மீனாவின் திறமைகளை ஊக்கப்படுத்தினான். மீனா, நீங்கள் ஏன் இன்னும் மேல் படிப்பு படிக்கக்கூடாது? எம்ஏ பண்ணுங்க. ஒரு பெரிய காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகலாம். இந்த சின்ன ஸ்கூலோட உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது என்று அவன் சொல்லும்போது மீனாவின் கண்கள் மின்னின. அவள் மீண்டும் கனவு காணத் தொடங்கினாள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை சுரேஷ் மீனாவிற்கு ஒரு கடிதம் எழுதினான். அதில் அவன் அன்பை பற்றி சொல்லவில்லை. மாறாக மீனாவின் வலிமை அவனுக்கு எவ்வளவு பிடிக்கும் என்பதை எழுதியிருந்தான். உன் மௌனத்திற்கு பின்னால் ஒரு பெரிய ஆற்றல் இருக்கிறது மீனா. உன்னை நீயே தாழ்வாக நினைக்காதே. உனக்குள் நிறைய திறமை இருக்கு. அது என்ன என்கிறது நீதான் வெளியே கொண்டு வரணும் என்று எழுதியிருந்தான். மீனா அந்த புத்தகத்திற்குள் மறைத்து வைத்திருந்த கடிதத்தை மீண்டும் மீண்டும் வாசித்தாள். அவளது வாழ்வில் ரமேஷிற்கு பிறகு இப்படி ஒரு கனிவான வார்த்தைகளை சொல்ல ஒருவன் இருக்கிறான் என்பது அவளுக்கு பெரும் ஆறுதலை தந்தது. இருப்பினும் அந்த சந்தோஷத்திற்கு இடையே ஒரு கருமேகம் சூழ்ந்து கொண்டு இருந்தது. மனோஜின் நண்பர் ஒருவர் சுரேஷையும் மீனாவையும் ஒரு முறை ஒன்றாக பேசி செல்வதை பார்த்து விடுகிறார். அவர் அதை மனோஜிடம் சொல்லப் போகிறார் என்ற உண்மை மீனாவுக்கு தெரியாது. அந்த வாரம் முழுவதும் சுரேஷ் மீனாவிற்கு பல நாவல்களை கொடுத்தான். மீனா, இந்த புத்தகத்தில் வர்ற கதாநாயகி உங்களை மாதிரியே தான். கஷ்டங்கள் வரும்போது அவள் எப்படி நிமிர்ந்து நிற்கிறான்னு பாருங்க என்றான். மீனா அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டு, சுரேஷ், எனக்கு பயமாக இருக்குது. அண்ணனுக்கு தெரிஞ்சா என்னை கொன்னுடுவார் என்றாள். சுரேஷ் அவளது கண்களை நேராக பார்த்தான். பயம்தான் நம்மளோட முதல் எதிரி மீனா. நீங்கள் தப்பு செய்யலை. ஒரு நண்பன்கிட்ட பேசுகிறது தப்புன்னு எந்த சட்டமும் சொல்லலை. மனோஜ் சார் உங்களை நேசிச்சா உங்கள் சந்தோஷத்தை தான் பார்ப்பார், கௌரவத்தை இல்லை. தைரியமாக இருங்க, நான் இருக்கேன் என்றான் உறுதியாக. சுரேஷின் அந்த வார்த்தைகள் மீனாவிற்கு ஒரு கவசத்தை போல தெரிந்தன. ஆனால் மனோஜின் கௌரவம் என்ற கோட்டை எத்தனை பெரியது என்பதையும் அதை தகர்க்க எவ்வளவு பெரிய புயல் தேவைப்படும் என்பதையும் அவள் அறிந்திருக்கவில்லை.
அன்று மாலை பள்ளி முடிந்து வரும்போது மீனா சுரேஷிடம் விடை பெற்று கொண்டு தனது தெருவுக்குள் நுழைந்தாள். வாசலில் மனோஜின் இருசக்கர வாகனம் நின்று கொண்டு இருந்தது. வழக்கத்திற்கு மாறாக வீடே நிசாப்தமாக இருந்தது. உள்ளே நுழைந்த மீனாவிற்கு ஒரு விதமான அதிர்ச்சி காத்திருந்தது. மனோஜ் ஹாலில் அமர்ந்திருந்தார். அவரது முகம் சிவந்து போய் இருந்தது. கவிதா ஒரு மூலையில் அழுது கொண்டே நின்று கொண்டு இருந்தாள். தரையில் மீனா சுரேஷிடமிருந்து வாங்கி வந்த புத்தகம் கிழிந்து கிடந்தது. மீனா, இங்க வா என்று அவர் கத்திய சத்தம் அந்த வீட்டின் ஜன்னல்களை அதிர வைத்தது. மீனா பயத்துடன் நடுங்கிக் கொண்டே அவர் முன்னால் நின்றாள். அவளது இதயம் வேகமாக துடித்தது. முடிந்துவிட்டது, எல்லாம் தெரிந்துவிட்டது என்று அவளது உள்மனம் கத்தியது. யார் அவன்? அந்த சுரேஷ் உனக்கு யார் என்று மனோஜ் எழுந்து வந்து மீனாவின் தோள்களை பிடித்து உலுக்கினார். மீனா வாயடைத்து போய் நின்றாள். சுரேஷின் அறிமுகம் மீனாவின் வாழ்வில் ஒரு வசந்தத்தை கொண்டு வந்து இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த வசந்தம் ஒரு பெரும் கோடைக்கால நெருப்பாக மாறும் சூழல் இப்போது உருவாகி இருந்தது. அந்த வீட்டின் வரவேற்பறை ஒரு போர்க்களத்தைப் போல காட்சியளித்தது. மின்விசிறி சுழலும் சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமும் இல்லை. மனோஜின் மூச்சுக்காற்று ஆத்திரத்தில் சீறிக்கொண்டு இருந்தது. தரையில் சிதறி கிடந்த அந்த புத்தகத்தின் தாள்கள் மீனாவின் சிதைந்து போன நம்பிக்கைகளைப் போல காணப்பட்டன. சுரேஷ் அவளுக்கு பரிசாக கொடுத்த அந்த புத்தகத்தை மனோஜ் ஆத்திரத்தில் கிழித்தெறிந்தார். மறுபடியும் கேட்கிறேன் மீனா, யார் அவன்? அந்த சுரேஷ் உனக்கு என்ன வேணும்? மனோஜின் குரல் இடியென முழங்கியது. மீனா நடுங்கிக் கொண்டு இருந்தாள். அவளது கண்கள் தரையை நோக்கியே இருந்தன. அவர் ஒரு நண்பர் அண்ணா. அதே தெருவில்தான் வசிக்கிறார். நான் பள்ளிக்கு செல்லும்போது தற்செயலாக பேசுவோம், அவ்வளவுதான் என்று தட்டு தடுமாறி சொன்னாள். தற்செயலாக பேசுவீங்களா? தற்செயலாக பேசுபவன் எதற்காக உனக்கு புத்தகங்கள் கொடுக்க வேண்டும்? எதற்காக நீ அவன் கொடுக்கும் புத்தகங்களை மறைத்து வைத்து படிக்க வேண்டும்? மனோஜ் அவளை நெருங்கி வந்தார். உனக்கு அறிவு இருக்கிறதா மீனா? கணவனை இழந்த ஒரு பெண் வீதியில் ஒரு அந்நிய ஆணுடன் சிரித்து பேசுவதை இந்த ஊர் எப்படி பார்க்கும் என்று உனக்கு தெரியாதா? இன்று என் அலுவலக நண்பர் உன் தங்கை யாரோ ஒரு வாலிபனுடன் மிக நெருக்கமாக பேசிக்கொண்டு வருகிறாளே என்று என்னிடம் கேட்டபோது எனக்கு எவ்வளவு அசிங்கமாக இருந்தது தெரியுமா? மீனா நிமிர்ந்து பார்த்தாள். அவளது கண்களில் கண்ணீருக்கு பதில் ஒரு சிறிய கோபம் தெரிந்தது. அண்ணா, நான் என்ன தவறு செய்தேன்? ஒரு நண்பரிடம் பேசுவது தவறா? அவர் என்னிடம் கண்ணியமாகத்தான் பழகுகிறார். எனக்கு படிக்க புத்தகங்கள் தந்தார். என் தனிமையை போக்கினார். இதில் உன் கௌரவம் எங்கே போய்விட்டது? மனோஜுக்கு இந்த கேள்வி எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போல இருந்தது. உனக்கு கௌரவம் பற்றி என்ன தெரியும்? ஒரு விதவை பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு விதி இருக்கிறது. நீ அதை மீறுகிறாய். நீ சிரித்து பேசுவதே தவறு. நீ வெளியே செல்வதோ தவறு. உன்னை வேலைக்கு அனுப்பச் சொன்ன அந்த சனியனை சொல்ல வேண்டும் என்று கவிதாவை நோக்கி கையை நீட்டினார். ஒரு மூலையில் அழுது கொண்டு இருந்த கவிதா மெல்ல முன்னே வந்தாள். தயவு செய்து நிறுத்துங்கள். மீனா குழந்தை அல்ல. அவளுக்கு எது சரி எது தவறு என்று தெரியும். ஒரு பெண்ணுக்கு ஒரு நண்பன் இருப்பதில் என்ன தவறு இருக்கிறது? சுரேஷ் தம்பி ரொம்ப நல்லவர். நான் அவரை பற்றி விசாரித்து விட்டேன். நீயும் அவளுக்கு துணையா போறியா என்று கவிதாவின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார் மனோஜ். கவிதா அதிர்ச்சியில் அப்படியே அமர்ந்து விட்டாள். மீனாவால் இதை தாங்க முடியவில்லை. அண்ணி என்று கவிதாவிடம் ஓடினாள் மீனா. அண்ணா, இது ரொம்ப அநியாயம். அண்ணியை ஏன் அடிக்கிறீங்கள்? நான் தான் சுரேஷிடம் பேசினேன். அவரை எனக்கு பிடித்திருக்கிறது. அவர் ஒருத்தர்தான் என்னை ஒரு சுமையாக பார்க்காமல் ஒரு மனுஷியாக பார்க்கிறார். நிறுத்து என்று கத்தினார் மனோஜ். உன் வாயால் இதை சொல்ல உனக்கு வெட்கமாயில்லையா? இறந்த உன் கணவனுக்கு நீ செய்யும் துரோகம் இது. இனிமேல் நீ அந்த பள்ளிக்கு செல்லக்கூடாது. இந்த வீட்டை விட்டு வெளியே ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடாது. உனக்கு சுதந்திரம் கொடுத்தது என் தப்பு.
இனி நீ இந்த கூண்டுக்குள் தான் கிடக்க வேண்டும். மீனாவை இழுத்துச் சென்று அவளது அறைக்குள் தள்ளி பூட்டினார் மனோஜ். அவளது அலைபேசியை பிடுங்கிக் கொண்டார். கவிதாவிடம், இனி இவளுக்கு சாப்பாடு கூட அந்த அறைக்குள்ளேயே போகட்டும். எக்காரணம் கொண்டும் இவள் ஜன்னல் வழியாக கூட வெளியே பார்க்கக்கூடாது என்று உத்தரவிட்டார். அறைக்குள் விழுந்த மீனா அப்படியே தரையில் அமர்ந்து அழுதாள். இருள் அவளை சூழ்ந்து கொண்டது. ஜன்னல் கம்பிகளை பிடித்து கொண்டு வெளியே பார்த்தாள். தெருவிளக்குகள் மங்கலாக எரிந்து கொண்டு இருந்தன. சுரேஷ் இப்போது என்ன செய்து கொண்டு இருப்பான்? தான் வராததை எண்ணி அவன் கவலைப்படுவானா? அடுத்த சில நாட்கள் மீனாவுக்கு நரகமாக அமைந்தன. கவிதா உணவை கொண்டு வந்து கொடுக்கும்போது மட்டும்தான் கதவு திறக்கப்படும். ஆனால் கவிதாவிடமும் மனோஜ் பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு இருந்தார். இருவரும் கண்களாலேயே தங்கள் சோகத்தை பகிர்ந்து கொண்டனர். மீனாவின் பள்ளிக்கு மனோஜ் நேரில் சென்று, என் தங்கை இனி வேலைக்கு வரமாட்டாள், அவளுக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்லி வேலையை ராஜினாமா செய்ய வைத்தார். இது மீனாவிற்கு தெரிந்தபோது அவளது இதயம் சுக்குநூறாக உடைந்தது. தான் சம்பாதித்த அந்த சிறிய சுதந்திரம் இப்படி தட்டி பறிக்கப்பட்டதை அவளால் ஏற்க முடியவில்லை. 1 வாரம் கழிந்தது. சுரேஷிற்கு என்ன நடந்தது என்று புரியவில்லை. மீனா பள்ளிக்கு வரவில்லை. அலைபேசியும் அணைக்கப்பட்டு இருந்தது. அவனது கவலை அதிகரித்தது. ஒரு நாள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு மீனாவின் வீட்டிற்கு வந்தான். அழைப்பு மணியை அழுத்தினான். மனோஜ் கதவை திறந்தார். சுரேஷை பார்த்ததும் அவரது முகம் கருத்தது. நீ எங்கே இங்கே வந்தாய் என்று பற்களை கடித்தார் மனோஜ். சார், மீனா ஏன் ஸ்கூலுக்கு வரல? அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா? அவங்கள ஒரு நிமிஷம் பார்க்க முடியுமா என்று சுரேஷ் நிதானமாக கேட்டான். பார்க்க முடியுமா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என் வீட்டிற்கே வந்து என் தங்கையை பார்ப்பேன் என்று சொல்வாய்? அவள் என் தங்கை. அவளது வாழ்க்கை என் கையில். நீயும் அவளும் சேர்ந்து செய்த நாடகமெல்லாம் எனக்கு தெரிந்து விட்டது. இனி ஒரு முறை இந்த தெருவில் உன்னை பார்த்தால் கை கால்களை உடைத்து விடுவேன். மரியாதையா போய்விடு என்று கத்தினார். சார், நான் மீனா கிட்ட தப்பாக எதுவும் பழகலை. அவங்க ஒரு சிறந்த தோழி. அவங்க தனிமையில் இருந்தாங்க. நான் அவங்களுக்கு புத்தகங்களை கொடுத்தேன். இதில் என்ன தப்பு இருக்கு என்று சுரேஷ் வாதிட்டான். மனோஜ் பதிலுக்கு அவனை தள்ளிவிட்டு கதவை சடார் என்று சாத்தினார். உள்ளே அறைக்குள் இருந்த மீனாவிற்கு சுரேஷின் குரல் கேட்டது. அவள் கதவை தட்டினாள். சுரேஷ், சுரேஷ் என்று கத்தினாள். ஆனால் மனோஜ் ஓடி வந்து சத்தம் போட்டால் உன்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டினார். சுரேஷ் வாசலில் நின்று கொண்டு, மீனா, கவலைப்படாத, நான் இருக்கிறேன் என்று கத்திவிட்டு சென்றான். மனோஜின் சந்தேகம் இப்போது உச்சகட்டத்தை அடைந்தது. அவன் என் வீட்டிற்கே வருகிறான் என்றால் நீங்கள் அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறீர்களா என்று மீனாவை மீண்டும் சித்திரவதை செய்தார். உனக்கு மறுமணம் செய்து வைக்கலாம் என்று நான் நினைத்தேன். ஆனால் இப்போது சொல்கிறேன், நீ சாகும் வரை இந்த வீட்டிலேயே ஒரு மூலையில் கிடக்க வேண்டும். இதுதான் உனக்கான தண்டனை என்றார். கவிதா ஒரு நாள் நள்ளிரவு மீனாவின் அறைக்கு ரகசியமாக வந்தாள். மீனா, அண்ணன் இப்போ ரொம்ப பிடிவாதமாக இருக்கார். அவர் உன் மேலே வச்சிருக்கிறது பாசம் இல்லை, அது ஒரு விதமான வெறி. நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா அவர் இன்னும் அதிகாரம் பண்ணுவார். நீ கொஞ்சம் தைரியமாக இரு என்றாள். அண்ணி, எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் எல்லோரும் என் சந்தோஷத்தை மட்டும் தடுக்கிறார்கள்? ரமேஷ் போனதுக்கு நான் காரணமா? இந்த சமூகம் ஏன் என்னை குற்றவாளியாகவே பார்க்கிறது என்று மீனா கவிதாவின் மடியில் படுத்து கதறினாள். சமூகம் அப்படித்தான் இருக்கும் மீனா. ஆனால் உன் வாழ்க்கையை நீதான் முடிவு செய்யணும். அண்ணன் உன்னை சொந்த ஊருக்கு அனுப்பிவிடப் போகிறார். அங்கே போனால் உன்னை இன்னும் கொடுமைப்படுத்துவார்கள். அதற்குள் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்றாள் கவிதா. மனோஜின் சந்தேகத்தின் நிழல் இப்போது கவிதாவின் மீதும் விழத் தொடங்கியது. அவர் கவிதாவையும் வேவு பார்க்க ஆரம்பித்தார். வீட்டில் ஒரு விதமான பயங்கர அமைதி நிலவியது.
அந்த அமைதி ஒரு பெரிய புயலுக்கு முன்னால் இருக்கும் அமைதி என்பது மீனாவுக்கு தெரியாது. மறுநாள் காலை மனோஜ் தனது நண்பர்களுடன் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தார். என் குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற நான் எதையும் செய்வேன். அவளை ஒரு அறையில் பூட்டி வைத்திருப்பது கூட எனக்கு வருத்தம்தான். ஆனால் அவள் வழி தவறிவிடக்கூடாது என்று தனது செயலை நியாயப்படுத்தினார். அவரது நண்பர்களில் ஒருவர், மனோஜ், இவ்வளவு கண்டிப்பு தேவையா? அவளும் ஒரு மனுஷிதானே என்று கேட்டார். உங்களுக்கெல்லாம் தெரியாது. விதவை பெண் சுகத்தனமாக இருந்தால் அது குடும்பத்திற்கே அசிங்கம். அவளுக்கு துணை தேடுவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. அதனால் அவள் இப்படியே இருப்பதுதான் அவளுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது என்றார் மனோஜ் உறுதியாக. மீனாவின் அறையில் இருந்த அந்த ஒற்றை மின்விளக்கு அணைந்து பல மணி நேரம் ஆகிவிட்டது. இருள் அவளை ஒரு போர்வையைப் போல சுற்றி இருந்தது. வெளியே நிலவும் நிசப்தம் அவளுக்கு ஒருவித அச்சத்தை தந்தது. அண்ணன் மனோஜ் அவளை ஒரு குற்றவாளியைப் போல பூட்டி வைத்து இருந்தது அவளது ஆன்மாவை சிதைத்து கொண்டு இருந்தது. ஒரு வாரத்திற்கு மேலாக அவள் அந்த 4 சுவர்களுக்குள் தான் இருக்கிறாள். கவிதா கொண்டு வந்து தரும் உணவை தவிர அவளுக்கு வெளியுலக தொடர்பு எதுவும் இல்லை. அவளது மனதுக்குள் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் அலைமோதின. ஏன் என் வாழ்க்கை இப்படி ஆனது? ரமேஷ் இருந்திருந்தால் என்னை இப்படி ஒரு நிலையில் விட்டிருப்பாரா? என் அண்ணன் ஏன் என் உணர்வுகளை புரிந்து கொள்ள மறுக்கிறார்? சுரேஷின் முகம் அடிக்கடி அவள் நினைவுக்கு வந்தது. நீ ஒரு போராளி மீனா என்று அவன் சொன்ன வார்த்தைகள் இப்போது அவளுக்கு ஏளனமாக தெரிந்தன. ஒரு சிறை கைதியைப் போல இருக்கும் தன்னால் எப்படி போராட முடியும் என்று அவள் குமைந்தாள். மறுநாள் காலை மனோஜ் தனது நண்பர்களுடன் ஹாலில் அமர்ந்து தீவிரமாக பேசிக்கொண்டு இருந்தார். அந்த பேச்சு மீனாவின் காதுகளில் விழுந்தது. அவளை இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே பூட்டி வைத்திருப்பாய் மனோஜ்? இது ஊர் முழுக்க பேசப்படும் விஷயமாகிவிடாதா என்று ஒரு நண்பர் கேட்டார். மனோஜ் சிகரெட்டை புகைத்து ஊதிவிட்டு, அதற்காகத்தான் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன். அவளை நம் சொந்த ஊருக்கு அனுப்பிவிடப் போகிறேன். அங்கே நம் பெரியப்பா குடும்பம் இருக்கிறது. அங்கே அவள் ஒரு தோட்டத்து வீட்டில் தனிமையில் இருக்கட்டும். ஊர்வாய்க்கு பயந்து இங்கே வைப்பதை விட அங்கே இருப்பதுதான் கௌரவம். இன்னும் 2 நாட்களில் அவளை கொண்டு போய் விட்டுவிடப் போகிறேன் என்றார். இதை கேட்ட மீனாவுக்கு உடல் நடுங்கியது. சொந்த ஊர் என்பது அவளுக்கு நரகத்தை போன்றது. அங்கே இருக்கும் உறவுகள் அவளை ஒரு அபசகுணமாகவே பார்ப்பார்கள். அங்கே சென்றால் அவளது மீதி வாழ்க்கையும் ஒரு இருண்ட குகைக்குள் முடிந்துவிடும் என்று அவளுக்கு தெரிந்தது. அன்றிரவு கவிதா மீனாவுக்கு உணவு கொண்டு வந்தாள். அவளது கண்களும் வீங்கி போய் இருந்தன. மனோஜிடம் பேசி பேசி அவளும் சோர்ந்து போய் இருந்தாள். அண்ணி, அண்ணன் என்னை ஊருக்கு அனுப்ப போறாராமே, நிஜமா என்று மீனா அழுது கொண்டே கேட்டாள். கவிதா பதில் சொல்ல முடியாமல் மௌனமாக இருந்தாள். பிறகு மெதுவாக, ஆமாம் மீனா, அவர் யாருடைய பேச்சையும் கேட்க தயாராக இல்லை. சுரேஷ் தம்பி மறுபடியும் உன்னை பார்க்க வந்தான். அண்ணன் அவனை போலீஸில் பிடித்து கொடுத்து விடுவேன் என்று மிரட்டி அனுப்பிவிட்டார். மீனா நிலைமை கைமீறி போகிறது என்றாள். நான் அங்கே போக மாட்டேன் அண்ணி. அங்கே போவதை விட சாவது மேல். என் அண்ணனுக்கு தேவை ஒரு உயிரற்ற பிணம்தானே. அதை கொடுத்து விட்டால் அவர் கௌரவம் காப்பாற்றப்படுமே என்று மீனா விரக்தியில் பேசினாள். கவிதா அவளை கட்டி கொண்டு, அப்படி பேசாதே மீனா, ஏதாவது வழி இருக்கும் என்று சமாதானப்படுத்தினாள். ஆனால் வழி எதுவும் இல்லை என்பது இருவரும் அறிந்திருந்தனர். கவிதா சென்ற பிறகு மீனா தனது மேஜையிலிருந்த பழைய மருந்து டப்பாக்களை பார்த்தாள். அவளுக்குள் ஒரு பயங்கரமான எண்ணம் உதயமானது. நான் மறைத்துவிட்டால் அண்ணன் நிம்மதியாக இருப்பார். சுரேஷுக்கும் என் மீதான கவலை தீரும். இந்த சமூகத்தின் ஏளனமான பார்வையிலிருந்து எனக்கு நிரந்தர விடுதலை கிடைக்கும். அவள் ஒரு காகிதத்தை எடுத்து எழுதத் தொடங்கினாள். அண்ணா, என் கௌரவம் உங்கள் கௌரவத்திற்கு ஈடாகாது என்று எனக்கு தெரியும்.
ஆனால் என் உயிரை விட உங்கள் கௌரவம் பெரியதென்றால் அந்த உயிரை தியாகம் செய்ய நான் தயார். என் இறப்புக்கு பிறகு உங்கள் தலை நிமிருமென்றால் அதுவே எனக்கு நிம்மதி. சுரேஷ் ஒரு நல்லவன். அவருக்கும் எனக்கும் இடையே எந்த தப்பான உறவும் இல்லை. அவர் எனக்கு ஒரு புது வாழ்க்கையை காட்ட முயன்றார். அவ்வளவுதான். என்னை காப்பாற்ற முயற்சி செய்யாதீர்கள். அவளது கைகள் நடுங்கின. கண்ணீர் அந்த கடிதத்தின் மேல் விழுந்து எழுத்துக்களை சிதைத்தது. பிறகு தன் அண்ணி கவிதா ரகசியமாக ஒளித்து வைத்து இருந்த தூக்க மாத்திரைகளை ஒவ்வொன்றாக எடுத்தாள். கசப்பாக தெரிந்தாலும் வாழ்க்கையின் கசப்பை விட அது அதிகமாக தெரியவில்லை. ஒவ்வொன்றாக விழுங்கினாள். மெல்ல மெல்ல மயக்கம் அவளை ஆட்கொண்டது. அவளது கண்கள் சுருங்கின. ரமேஷின் முகம் கடைசியாக அவள் நினைவுக்கு வந்தது. இதோ வருகிறேன் ரமேஷ் என்று முணுமுணுத்தபடி அவள் கட்டிலில் சரிந்தாள். மறுநாள் காலை 7 மணி. கவிதா காப்பியுடன் மீனாவின் அறை கதவை தட்டினாள். மீனா, மீனா, எழுந்திரி என்று அழைத்தாள். உள்ளே எந்த சத்தமும் இல்லை. வழக்கமாக மீனா கதவை தட்டும் சத்தம் கேட்டவுடனேயே திறந்து விடுவாள். கவிதாவுக்குள் ஒரு இனம் புரியாத பயம் ஏற்பட்டது. மனோஜ், சீக்கிரம் வாருங்கள், மீனா கதவை திறக்கவில்லை என்று கத்தினாள். மனோஜ் ஓடி வந்து கதவை ஓங்கி உதைத்தார். 3வது முறையில் கதவு உடைந்து திறந்தது. உள்ளே மீனா அசைவற்று கிடப்பதைக் கண்டு இருவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். தரையில் சிதறி கிடந்த மாத்திரை அட்டைகளும் மேஜையில் கிடந்த கடிதமும் உண்மையை உரக்கச் சொன்னன. மீனா, மீனாய் என்று மனோஜ் அவளை தூக்கி உலுக்கினார். அவளது உடல் குளிர்ந்து போயிருந்தது. ஐயோ, என் தங்கை, என்ன செய்துவிட்டாய் மீனா என்று மனோஜ் கத்தினார். கௌரவத்திற்காக போராடிய அந்த மனிதனின் முகத்தில் இப்போது ஒரு பயங்கரமான குற்ற உணர்வு தெரிந்தது. உடனடியாக அவளை மருத்துவமனைக்கு தூக்கி சென்றார். வழியெங்கும் மனோஜ் அழுது கொண்டே இருந்தார். என்னை மன்னித்து விடு மீனா, நான் உன்னை இப்படி செய்ய தூண்டினேனா என்று புலம்பினார். மருத்துவமனையில் அவளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. வயிற்றில் இருந்த நஞ்சை அகற்றினார்கள். ஆனால் அவள் இன்னமும் சுயநினைவுக்கு வரவில்லை. செய்தி அறிந்து சுரேஷ் மருத்துவமனைக்கு ஓடி வந்தான். மனோஜ் சுரேஷை பார்த்ததும் கோபப்படாமல் அப்படியே உடைந்து போய் அவனது கைகளை பிடித்து கொண்டார். சுரேஷ், என் தங்கை என்று விம்மினார். சுரேஷ் கண் கலங்கி நின்றான். சார், இப்போ அழுது என்ன பயன்? அவளுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுத்திருக்கலாம். அவளை பூட்டி வைப்பதற்கு பதில் அவளுக்கு துணையாக இருந்திருக்கலாம். கௌரவங்கிறது மனுஷங்க உயிரோடு இருக்கும்போது வர்றது இல்லை சார். அவங்கள நாம் எப்படி நடத்துகிறங்கிறதுல தான் இருக்குது என்றான் சுரேஷ் உறுதியான குரலில். டாக்டர் வெளியே வந்தார். நிலைமை கவலைக்கிடமாகத்தான் இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரம் மிக முக்கியம். அவளது மன உறுதிதான் அவளை காப்பாற்ற வேண்டும். அவள் வாழ விரும்பினால் மட்டுமே பிழைப்பாள் என்றார். அந்த 24 மணி நேரமும் அந்த மருத்துவமனையின் வராண்டாவில் ஒரு யுகத்தைப் போல கழிந்தன. மனோஜ் ஒரு மூலையில் அமர்ந்து மீனாவின் கடிதத்தை மீண்டும் மீண்டும் வாசித்து கொண்டு இருந்தார். ஒவ்வொரு சொல்லும் அவரை சாட்டையால் அடிப்பதைப் போல இருந்தது. கவிதா சுரேஷின் அருகில் அமர்ந்தாள். தம்பி, மீனா பிழைத்து கொண்டால் அவளுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுப்பாயா? மனோஜ் இப்போ மாறிவிட்டார். அவர் இனி அவளை தடுக்க மாட்டார் என்றாள். நிச்சயமாக அக்கா. மீனா எனக்காக மட்டும் இல்லை, இந்த சமூகத்திற்கு பதிலடி கொடுக்கவே வாழணும். அவளை திருமணம் செய்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் அதற்கு முன்னால் அவளது சம்மதம் எனக்கு வேணும் என்றான் சுரேஷ். மறுநாள் விடியற்காலை மீனாவின் கைகள் லேசாக அசைந்தன. அவள் மெல்ல கண்களை திறந்தாள். வெள்ளை நிற சுவர்களும் மருந்து வாசனையும் அவளுக்கு தான் இன்னும் உயிரோடு இருக்கிறோம் என்பதை உணர்த்தின. அவளது பார்வையில் முதலில் பட்டது சுரேஷ்தான். அவன் அவளது கைகளை பிடித்து கொண்டு, மீனா, என்னை விட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்தது என்று கேட்டான். மீனா பதில் சொல்ல முடியாமல் அழத் தொடங்கினாள். அந்த அழுகையில் வலி இருந்தது. ஆனால் ஒரு விதமான விடுதலையும் இருந்தது. மனோஜ் மெதுவாக உள்ளே வந்தார். அவர் மீனாவின் அருகில் அமர்ந்து அவளது நெற்றியில் முத்தமிட்டார்.
மீனா, என்னை மன்னித்து விடு. இனி உன்னை நான் எதற்கும் கட்டாயப்படுத்த மாட்டேன். உன் வாழ்க்கை உன் கையில். நீயும் சுரேஷும் சேர்ந்து என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நான் தடையாக இருக்க மாட்டேன் என்றார் தாழ்ந்த குரலில். மீனா ஆச்சரியத்துடன் தன் அண்ணனை பார்த்தாள். மரணத்தின் விளிம்புக்கு சென்று திரும்பிய அந்த நொடி அவளுக்கு ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வந்து இருந்தது. அப்போது கதவை தட்டிவிட்டு சுரேஷ் உள்ளே நுழைந்தான். அவன் கையில் ஒரு சிறிய பூங்கொத்து இருந்தது. சுரேஷை பார்த்ததும் மீனாவின் முகத்தில் ஒரு மலர்ச்சி உண்டானது. மனோஜ் இப்போது சுரேஷை தடுக்கவில்லை. மாறாக அவனுக்கு இடம் கொடுத்துவிட்டு வெளியே சென்றார். எப்படி இருக்கீங்க மீனா என்று சுரேஷ் மென்மையாக கேட்டான். சுரேஷ், மன்னிச்சிடுங்க, நான் ரொம்ப பலவீனமாக நடந்துக்கிட்டேன். பயந்து போய் செத்துடலாம்னு நினச்சேன் என்றாள் மீனா தாழ்ந்த குரலில். அதை விடுங்க மீனா, அந்த பயம்தான் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்துருக்கு. இப்போ பாருங்க, உங்கள் அண்ணாவே மாறிட்டாரு. அண்ணி உங்களுக்காக எவ்வளோ கவலைப்பட்டாங்க தெரியுமா என்றான் சுரேஷ். மீனா சுரேஷை பார்த்தாள். அவனது கண்களில் அன்பு இருந்தது. ஆனால் அதைவிட மேலாக ஒரு மரியாதையும் நம்பிக்கையும் இருந்தது. சுரேஷ், அண்ணி சொன்னாங்க, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்க தயார்னு சொன்னீங்களாமே, அது நிஜமா? சுரேஷ் சிரித்தான். நிஜம்தான் மீனா, ஆனால் அது ஒரு கட்டாயமோ அல்லது பரிதாபமோ கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான். உங்களுக்கு இப்போ தேவை ஒரு கல்யாணம் தானா, இல்லை சுதந்திரமானு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் வேலைக்கு போகணும், மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க இல்லையா? அதை முதலில் செய்யுங்க. கல்யாணம் அதுக்கப்புறம் கூட பார்த்துக்கலாம் என்றான். இந்த வார்த்தைகள் மீனாவிற்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தந்தன. பொதுவாக ஒரு பெண் கைம்பெண்ணாக இருந்தால் அவளை பாதுகாப்பிற்கு ஒரு ஆணிடம் ஒப்படைப்பதே தீர்வாக கருதப்படும். ஆனால் சுரேஷ் அவளுக்கு தேவையானது சுதந்திரம் என்பதை புரிந்து வைத்து இருந்தான். 2 நாட்களுக்கு பிறகு மீனா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு வந்தாள். தெருவில் நுழையும் போது மக்கள் அதே பழைய பார்வையுடன் தான் பார்த்தார்கள். ஆனால் மீனா இன்று தலை குனியவில்லை. அவள் நேராக தனது அறைக்கு சென்றாள். அங்கே இருந்த சிதறிய புத்தகங்களை எடுத்து அடுக்கினாள். மனோஜ் கிழித்து எறிந்த அந்த புத்தகத்தை மீண்டும் ஒட்டி வைத்தாள். மனோஜ் மீனாவின் அறைக்கு வந்தார். மீனா, அம்மா அப்பாவை கூப்பிட்டு இருக்கேன். அவங்க ஊரில் இருந்து வர்றாங்க. உன்னை ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் உன்கிட்ட கேட்காம எதையும் செய்ய மாட்டேன். நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார். மீனா எழுந்து நின்றாள். அண்ணா, நான் எங்கேயும் போகப் போவது இல்லை. இதே வீட்டில்தான் இருப்பேன். வேலைக்கு போகப் போகிறேன். எனக்கு சுரேஷை பிடித்திருக்கிறது. ஆனால் அவசரப்பட்டு திருமண முடிவை நான் எடுக்க விரும்பவில்லை. முதலில் என்னை ஒரு சுதந்திரமான மனுஷியாக நான் உணரணும். சுரேஷும் அதைத்தான் விரும்புகிறார் என்றாள் உறுதியாக. மனோஜ் பிரமித்து போனார். மீனாவா இப்படி பேசுகிறாள்? சரி மீனா, உன் விருப்பம். சுரேஷ் ஒரு தங்கமான தம்பி. அவனை போன்ற ஒருவன் உனக்கு துணையாக கிடைப்பது உன் அதிர்ஷ்டம். தாராளமாக நீ உன் படிப்பை தொடரலாம் என்றார். சில வாரங்கள் கழிந்தன. மீனா மீண்டும் தனது பள்ளிக்கு சென்றாள். அவள் இப்போது வெள்ளை நிற புடவையை தவிர்த்து தனக்கு பிடித்தமான வெளிர் நீல நிற புடவையை உடுத்தியிருந்தாள். நெற்றியில் ஒரு சிறிய பொட்டு வைத்திருந்தாள். பள்ளியில் சக ஆசிரியர்கள் அவளை வியப்புடன் பார்த்தார்கள். மீனா டீச்சர், நீங்கள் மறுபடியும் வந்தது ரொம்ப சந்தோஷம் என்று குழந்தைகள் அவளை சூழ்ந்து கொண்டனர். அந்த சிரிப்பொலி மீனாவிற்கு ஒரு சங்கீதமாக தெரிந்தது. மாலை நேரம் பள்ளி முடிந்து திரும்பும்போது சுரேஷ் பேருந்து நிறுத்தத்தில் அவளுக்காக காத்திருந்தான். இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க மீனா என்றான் சுரேஷ். நன்றி சுரேஷ், அண்ணன் கிட்ட பேசினேன். நான் எம்ஏ கரஸ்பாண்டிங்கில் அப்ளை பண்ண போகிறேன். வேலை பார்த்துக்கிட்டே படிக்கலான்னு இருக்கேன் என்றாள். ரொம்ப நல்ல முடிவு. உங்களுக்கு உதவி தேவைப்பட்டா சொல்லுங்க. என்கிட்ட கூட புக்ஸ் இருக்குது, நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றான் சுரேஷ். இருவரும் பேசிக்கொண்டே தெருவில் நடந்து வந்தனர்.
பக்கத்து வீட்டு பெண்கள் ஜன்னல் வழியாக பார்த்து கிசுகிசுத்தனர். பாரு, இப்போதெல்லாம் பொட்டு வைக்கிறாள், அந்த பையனோட சிரிக்கிறாள். என்ன உலகம் இது என்று ஒரு மூதாட்டி சொன்னார். மீனா அந்த பேச்சுக்களை கேட்டாள். ஆனால் அவள் முன்பை போல கலங்கவில்லை. அவள் சுரேஷை பார்த்து, சுரேஷ், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குதா என்று கேட்டாள். அவங்க பேசுறது தான் அவங்க வேலை மீனா, நாம் நம்ம வேலையை பார்ப்போம் என்றான் சுரேஷ் புன்னகையுடன். வீட்டிற்கு வந்தபோது மனோஜ் ஹாலில் அமர்ந்து கவிதாவுடன் ஏதோ பேசி கொண்டு இருந்தார். மீனா உள்ளே நுழைந்ததும், வா மீனா, டீ ரெடியா இருக்கு என்று அன்புடன் அழைத்தார். கவிதா மீனாவை அணைத்து கொண்டாள். அந்த வீட்டில் நிலவிய பழைய பயமும் இறுக்கமும் இப்போது மறைந்துவிட்டன. சில மாதங்கள் கடந்தன. மீனா தனது மேல் படிப்பை தொடங்கினாள். சுரேஷ் வார இறுதிகளில் அவளுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுத்தான். இருவருக்கும் இடையிலான நட்பு காதலாக மலர்ந்தது. ஆனால் அந்த காதல் ஒருவருக்கொருவர் அடிமைப்படுத்தும் காதலாக இல்லாமல் ஒருவருக்கொருவர் உயர்த்துவதாக இருந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சுரேஷின் அம்மா மீனாவின் வீட்டிற்கு வந்தார். மீனா, என் மகனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை என் மருமகளாக ஏற்றுக்க நான் ஆசைப்படுறேன். மனோஜ் தம்பி சம்மதிச்சா நம்ம ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயிக்கலாம் என்றார். மனோஜ் மீனாவை பார்த்தார். மீனா வெட்கத்துடன் கவிதாவின் பின்னால் ஒளிந்து கொண்டாள். இதுக்கு மீனாதான் பதில் சொல்லணும் என்றார் மனோஜ். மீனா மெல்ல சுரேஷை பார்த்தாள். சுரேஷ் அவளை நோக்கி ஒரு ஊக்கமளிக்கும் புன்னகையை உதிர்த்தான். எனக்கு சம்மதம் அண்ணா, ஆனால் என் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் கல்யாணம். அது வரைக்கும் நான் வேலைக்கு போகணும், படிக்கவும் செய்யணும் என்றாள் மீனா. நிச்சயமாக மீனா, உன் கனவுகளுக்கு நான் என்றும் துணையாக இருப்பேன் என்று சுரேஷ் உறுதியளித்தான். திருமணம் மிக எளிமையான முறையில் நடந்தது. மீனா ஒரு மணப்பெண்ணாக அலங்கரிக்கப்பட்ட போது அவள் கண்ணாடி முன்னால் நின்றாள். ரமேஷின் நினைவுகள் அவளுக்குள் ஒரு நிழலாக வந்து சென்றன. ரமேஷ், நான் உன்னை மறக்கவில்லை. ஆனால் வாழ்க்கை என்பது ஒரு இடத்தில் நின்று விடுவது அல்ல. எனக்கான ஒரு பாதையை நான் கண்டுபிடித்து விட்டேன். நீயும் என்னை பார்த்து சந்தோஷப்படுவாய் என்று எனக்கு தெரியும் என்று மனதுக்குள் சொல்லி கொண்டாள். சுரேஷின் கைகளை பிடித்து கொண்டு அவள் அந்த புதிய வீட்டிற்குள் நுழைந்தபோது பழைய சமூக கட்டுப்பாடுகளும் விதவை கோலமும் அவளை விட்டு நிரந்தரமாக நீங்கி இருந்தன. அவள் இப்போது ஒரு மனைவி மட்டுமல்ல, ஒரு ஆசிரியை, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சுதந்திரமான பெண். இனி அவளுக்கு பயமில்லை. அவளுடன் ஒரு தோழனாக, துணையாக சுரேஷ் இருக்கிறான். எல்லாவற்றையும் விட அவளுக்குள் ஒரு புது தன்னம்பிக்கை பிறந்திருக்கிறது. கதை முற்றும். கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.